யோவான் 6:37, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை யார் போனாலும் சரி ஆண்டவர் புறம்பே தள்ளமாட்டார். வேத வசனங்களை நாம் கேட்கிறது, வாசிக்கிறது, நிதானிக்கிறது, இவை எல்லாவற்றிலும் ஒரு ஆவியோடைய ஒத்தாசை நமக்கு தேவை. இல்லாவிட்டால் நன்மையானவைகள் இருக்கும்போது தேவையில்லாதவைகளை சுமந்து கொண்டு போகிறவர்களைப் போல நாம் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன குறிப்பு சொல்கிறேன்னா, ஒரு நம்முடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் பலரை பற்றி பல குறைபாடுகள் இருக்கலாம் இல்லையா? எல்லாருக்கும் இருக்கும். இருக்கணும்னு தான் சொல்லலை, இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்த நிறைபாடுகளை யாராவது நினைக்காங்களா? நினைக்கவே மாட்டாங்க. நினைப்பவங்க கொஞ்சம் பேர் நினைப்பாங்க. சிலவங்க அதெல்லாம் பரவாயில்ல சொல்லுவாங்க. குறைகள் என்னமா வரும்? நம்முடைய சுவாபம் அப்படி, நம்முடைய எண்ணங்கள் அப்படி, நம்முடைய சிந்தைகள் அப்படி, இது நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் எல்லாம் இருக்கும். அதுவும் பொதுவாக சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊர் வாழ்க்கை இப்படியெல்லாம் வரும்போது நிறைய பிரச்சனையாக இருக்கும். உறவினர் வாழ்க்கை வரும்போது நிறைய பிரச்சனையாக இருக்கும். அவர் நாம் மிகுந்த சமாதானமும் அமைதலும் தெளிவும் நிதானமும் உள்ளவர்களாக இல்லாவிட்டால் நாம் வஞ்சிக்கப்படுவோம். சத்ரு நம்மை வஞ்சித்து விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கீங்களா? இதை நான் அடிக்கடி அந்த பல வருஷங்களுக்கு உண்மை சொல்லிட்டு இருக்கேன். இது அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டோம் எனக்கு தெரியாது. அது தேவையில்லாமல், ஒரு அவசியம் இல்லாமல் நாம் என்ன செய்யக்கூடாது? யாரை பற்றி ஒன்றும் சொல்லவும் கூடாது, ஒன்று சொல்வதை கேட்கவும் கூடாது, நாம் ஒன்றை பார்ப்பதை வைத்து நிதானிக்கவும் கூடாது. அல்லேலூயா. முன்னால் பல உதாரணம் சொல்லியிருக்கேன். யாருக்கு அதாவது ஞாபகம் இருக்கா? ஏன் பாஸ்டர் தேவையில்லாமல் இதை வசனத்தை பேச வேண்டிய இதாங்க வசனம் இல்லைங்க, வாழ்க்கையில் வசனம் வரணுங்க. அதுதான் பேசிட்டு இருக்கேன். முன்னால் வசனத்தை பேசினேன், சம்பவத்தையும் சரித்திரத்தையும் பேசினேன். இத்தனை வருஷம், 35 வருஷம். இன்னைக்கு என்ன கேட்குறேன்னு அது உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கான்னு கேட்குறேன். முன்னால் பாடம் படிச்சு தந்தேன், இப்போ பயிற்சி கொடுக்குறேன். அது புரிந்தால் நல்லது, அவ்வளோதான். ஆமாம், புரியுதா? பயிற்சி பண்ணாத பாடம் எதுக்கு உங்களுக்கு? எவ்வளோ தெரிஞ்சிருந்தா என்ன? பயிற்சி பண்ணல, உங்களால் செய்ய முடியாதுன்னா என்ன காரியம்? ஆகவே தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும் சத்தியம். வசனமும் சத்தியமும் வாழ்க்கைக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அதான் எப்படி சொல்லுவேன்? தேவையில்லாமல் எதையும் சொல்லாதுங்க, தேவையில்லாமல் சிந்தியாதுங்க, தேவையில்லாமல் கேளாதுங்க, தேவையில்லாமல் எதுவுமே செய்யாதுங்க. அல்லேலூயா. நான் இதிலேருந்து போகிறேன். உதாரணம் முன்ன சொன்ன பல வருஷங்கள் முன்ன சொன்னதை சொல்கிறேன். நான் இதிலேருந்து போகிறேன். ஆட்கள்லாம் சகோதரர் இருக்காங்க. பர்சன் தூரம் போகிறீங்க, நான் ஷாஜிபுரத்து வீட்டுக்கு போகிறேன். அப்படி போகிறேன். அதில் போயிட்டு நேரம் எங்கே திரும்புகிறேன்? ஆஸ்பத்திரி நேரம் போகிறேன். அப்போ யார் வரா? உதாரணமாக சொல்கிறேன், மனோரம்பத்துக்கு வராரு. நான் அப்போ போகிறேன், வாய்ப்பான்னு சொல்லிட்டு போயிட்டேன். இங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு வரக்கு. வரும்போது என்ன சொல்கிறாங்க? ஷாஜிபுரத்து வீட்டுக்கு போனார். இப்போ அப்போ மனோபுரத்தை கேட்குறாரு, ஷாஜிபுரத்து வீட்டுக்கு போனார். யார்? பாஸ்டா. அவர் இங்கெல்லாம் போகிறாரு. புரியுதா? புரியுதா? நான் இங்கேருந்து போனது உண்மை, ஷாஜிபுரத்து வீட்டுக்கு தான் போனேன் உண்மை. போகிற வழியில் எனக்கு அங்கே யார் அமுதா வீட்டில் இருக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது, பெரியவரை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் போய் திரும்பி போகிறேன். ஆனால் நீ இங்கே யாரோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், என்ன பொய் அடிக்கிறாரு. அவர் இங்கே ஆஸ்பத்திரி நேரம் போகிறாரு. யார் வீட்டு போகிறான்னு தெரியல, ஷாஜிபுரத்து வீட்டுன்னு சொல்லிட்டு போகிறாரு. பாருங்கள், தேவையா உங்களுக்கு? நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லலன்னு யாராயும் ஒருவர் இப்படி சொல்லுவாங்க. இதில் நிறைய அனுபவப்பட்டு வந்திருக்கேன். தேவையில்லாமல் தானே யூகிச்சு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறது, என்னுடைய திறமையை தன்னுடைய அறிவை வெளிப்படுத்தணும் நிறைய ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லாருக்கும். அதில் போய் சிக்கி சீரழியவங்க நிறைய இருக்கிறாங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நான் போகிறேன்னு சொன்னேன், இது அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அது வந்து எனக்கு ஒரு அவசியம் எடுத்துக்கும் போயிருப்பேன். தீர்மானியாதுங்க. நேரடியாக ஒரு பிரச்சனை வருதா, அப்பவும் எதையாவது நம்பணும்னு சொல்லல, அமைதியாக தெளிவுபடுத்துங்க. உங்களுக்கு நமக்கு ஒரு பாதிப்பு வந்துட்டா, ஒரு இழப்பு வந்துட்டா, பாஸ்டர் நீங்கள் இப்படி இல்லை சொன்னீங்க பாஸ்டர், நாங்கள் இப்படியாக நினச்சிட்டு இருந்தோம், அப்புறம் இப்படி ஆயிடுச்சு, தெளிவுபடுத்துங்க. அது பண்ணலாம். ஆனால் தேவையில்லாமல் தீர்மானிச்சு போனீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கும். இதுக்கு ஏராளமான அனுபவம் சொல்லலாம், ஏராளமான அனுபவம் சொல்லலாம். ஜாக்கிரதையாக இருங்க. நமக்கு தெரிந்ததையும் நம்ம அறிந்ததையும் சொல்லி சுயத்தை வெளிப்படுத்துகிறேன், என் சொந்த அறிவை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். அப்படிப்பட்ட சில ஆபத்துக்கு, சத்துடைய வஞ்சனைக்கு நானோ நீங்களோ ஆளாகக்கூடாது.
அல்லேலூயா. நமக்கு தெரிந்த பல காரியம் இருக்கும், அதையெல்லாம் சொல்லி ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. தேவை இருந்தால் சொல்லணும், தேவையில்லைன்னா சொல்ல, எதாக இருந்தாலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த மிஷின் ஊழியத்தில் நான் கொஞ்சம் கான்டாக்ட் ஆன பிறகு என் டைரியில் இப்போ உங்களுக்கு சந்தேகம் உள்ளவங்க கீழே வந்து பார்க்கலாம். ஒன்று எழுதி வச்சுருக்கேன். என்னன்னு தெரியுமா? யார் சொன்னாலும், டாக்டராக இருக்கட்டும், இன்னொரு அங்கே உள்ள ஒரு சாதாரண ஒரு பாஸ்டராக இருக்கட்டும், கீழ்மட்டத்தில் எதை சொன்னாலும் அதை குறித்து ஏதாவது தவறாக எண்ணவோ கேள்வி கேட்கவோ தீர்மானிக்கவோ எனக்கு எந்த அதிகாரமோ உரிமையோ இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் சொல்லுவதை சொல்லுகிற பணிவிடை மாத்திரம் செய்ய நான் என்னை ஒப்பு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். இல்லைன்னா ஒவ்வொரு ஆள் சொல்லுறதை கேட்டு நான் கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பேன். ஜாக்கிரதை, எனக்கு வேலை பெற செய்ய முடியாது, ஆட்களுக்கு வேற எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்ன செய்ய முடியாது. இப்படி எழுதி வச்சிருக்கேன். சந்தேகம் இருந்தால் பாருங்களா, வந்து அப்படி இருந்தால் அங்கே முடியும், நம்ம ஆக்கிரிய வாழ்க்கையில் போக முடியும். இல்லை நம்ம நினைக்கிறபடி நம்ம இருதயத்தை திருப்திப்படுத்திட்டே போகணும், நம்முடைய அறிவை திருப்திப்படுத்திட்டே நடக்காது. இந்த 4 பேர் தப்பாக சொன்னால் என்ன கெட்டு போச்சு? 4 பேர் உங்களை தப்பாக சொல்லட்டும், பரவாயில்ல. ஆண்டவர் உங்களை தவறாய் பார்க்க கூடாது என்பதுதான் காரியம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். சரி, சப்ஜெக்ட் வந்துடுவோம். இடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு கால் தகமுடையன், என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை. சரி, நம்ம ஆண்டவர்கிட்ட இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இருந்தாலும் குறிப்பாக மட்டும் சொல்கிறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த லூக்கா 20:20 ஒரு சம்பவம் இருக்குது. லூக்கா 20:20 அதில் யாரெல்லாம் வந்தாங்கன்னா, இந்த பரிசேயர் வந்து கொஞ்சம் பேர் அனுப்பி விட்ருக்கான். நான் வாசிக்கிறேன். லூக்கா 20:20 அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை, அதாவது இயேசுவை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். பிரதான ஆசாரியன் பரிசேயன் இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சேவரில் கூப்பிட்டு, நீங்கள் எல்லாம் இயேசுவோட்ட போய் எந்த அந்த இயேசுகிட்ட போங்க, அவரை பேச்சில் ஏதாவது குற்றம் பிடிச்சிடணும். இவர் ஏதாவது என்ன, இப்போ நம்ம இந்த ரோம கவர்மெண்ட் அல்ல எதுக்கு எதிராக ஏதாவது பேசணும், அந்த பேச்சை கொண்டு நாம் என்ன செய்திடலாம், அவரை குற்றவாளியாக்கி அவரை கொலை குற்றத்துக்கு அதிகாரத்துக்கு உட்படுத்திடலாம். ஆமாம், அதை முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த அவரை பிடிக்கிறதுக்கு வகை தேடுறாங்க. அந்த ரோம கவர்மெண்ட்டில் ஒப்பு கொடுத்தவரை கொல்லணும், அதுக்கு தான் அங்கே தேடுறாங்க. அதுக்கு தான் ஆட்கள் அனுப்பி நீங்கள் நல்லபடி பேசுங்க, அழகாக பேசுங்க, எதமாக பேசுங்க, நீங்கள் வீட்டில் வாசிக்க பக்கத்தில் பேசிட்டு அவர் பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கணும். அப்படி குற்றம் கண்டுபிடிக்க நீங்கள் என்ன குற்றம் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, 21 அவர்கள் வந்து, நல்ல போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறவர் என்றும் முக தாட்சண்யம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். லேசாக முதல்ல தூக்கி விடுறான், நீ ரொம்ப நல்ல ஆளாகும், எதையும் நியாயமாக கரெக்டாக பேசுவீங்க, அதனால தான் நாங்கள் சந்தேகம் கேட்க வரோம், நீ உங்களை போல ஒரு ஆள் கிடையாது, எல்லாரும் மாய்மலக்காரன், நீங்கள் நல்லவங்க. அப்படி எனக்கு சின்ன சந்தேகம், என்ன ராயனுக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா சொல்லுங்கள். இவங்க நோக்கம் எதுக்கு வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க? குற்றத்தில் அகப்படுத்தும்படிக்குன்னு இருக்கும். ஆமாம், குற்றத்தில் அகப்படுத்தும்படிக்கு. ஆமாம், இந்த குற்றத்தில் அகப்படுத்தும்படிக்கு, பேச்சிலே அகப்படுத்தும்படிக்கு, அதான் பேச்சில் அகப்படுத்தும்படிக்கு குற்றம் கண்டுபிடிக்க வந்திருக்காங்க. அதுக்கு எவ்வளோ சைஸாக பேசுகிறாங்க. நம்மகிட்டையும் சில சமயம் வேறு ஆட்கள் அப்படியெல்லாம் உங்கள் உத்தியோகம் பார்க்குற இடங்கள்லாம் நிறைய நடக்கும், பல இடங்கள் நடக்கும். நாம் எல்லாம் ஞானமாக இருக்கணும். அப்போ ஏசப்பாட்ட வந்தவங்க எதுக்கு வந்தாங்க எதுக்கு வந்தாங்க? ஒரு நன்மை எனக்கு வேணும்னு கேட்கல, அவரை எப்படி பிடிக்கலான்னு வந்தாங்க. அல்லேலூயா. அவங்க போட்டும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்குன்னு நினைக்கிற அநேக காரியங்கள் அது சில வேளையில் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருக்கும் மாற்றமாகவும் இருக்கலாம். நான் பேசுகிற சில பேச்சு வேகத்தில் பேசுறது அவருடைய ராஜ்யத்துக்கு மாற்றமாக இருக்கலாம். நான் உள்ள ஒரு கோஆபரேஷன் கொடுக்குறேன், பார்ப்போம் செய்வோம், அது தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக இருக்கலாம். அறியாமல் வருகிறது அது, ஆனால் இது அறிந்து செய்கிறது.
இன்றைக்கி அறிந்த சபைகள் நிறைய செய்கிறாங்க, நிறைய விஷயம் நடக்குது, அது வேறு. அப்போ அது இயேசுட்ட வாரவங்க எதுக்கு வராங்க? குற்றம் கண்டுபிடிக்கவும், பேச்சிலே அவரை கொலை செய்ய அளவுக்கு அவரை பிடிக்கவும் உட்படுத்தவும் ஆட்கள் வருவார்கள். நாம் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க அப்படி போட்டும். அடுத்து பாருங்க, இன்னொருவன் தான். அது அந்த மனுஷன் நல்ல மனுஷன். மத்தேயு 19 அதிகாரத்தில் 19 அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 22-23 வசனம் வரை அந்த சப்ஜெக்ட் இருக்கு. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம சர்ச்சில் நானே எத்தனையோ இடம் பேசியிருக்கேன்ல, பல இடம் பேசியிருக்கேன். அதை இப்போ இப்படி சொல்கிறேன், பல தடவை இந்த பாடங்களை உங்களுக்கு கற்று தந்திருக்கிறேன். இப்பொழுது உங்களை பயிற்சி வகுப்புள்ள நடத்துகிறேன். அதான் உண்மை. நான் பேசினேன், முடிஞ்சு 1.5 மணிக்கு முடிஞ்சு நான் போனேன். இல்லை, உங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், அது கடமை. ஒரு நாட்டை காக்க பயிற்சி கொடுக்குறான், வீட்டை காக்க பயிற்சி கொடுக்குறான், எதையும் காக்க பயிற்சி உண்டு. இந்த பிள்ளைகள்லாம் படிக்க போகிறாங்க, அங்கேயும் ஒரு ப்ராக்டிக்கல்னு ஒரு பீரியட் உண்டா மக்களை? இப்போ உண்டா இல்லையா? இல்லையோ? இப்போ உள்ள பாடத்திட்டம் தெரியல, எங்கள் இடத்துல உண்டு. ஆமாம், ப்ராக்டிக்கல். தவளை எல்லாம் பிடிச்சி ஒட்டியிருக்கோம், தவளை பாய்ச்செல்லாம் பிடிச்சி ஒட்டியிருக்கோம், வேடிக்கையாக இருக்கும். நடைமுறை தேவை, இல்லாட்டி பாஸ் ஆகாது. இதுவரை பைபிளில் படிச்சுக்கணும். நீங்கள் நடைமுறையில் நல்லா இருக்கீங்க, ஆனாலும் சில குறிப்புகளை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இது இருக்கான்னு பாருங்கள். அதுதான் இப்போ சொல்கிறேன். நான் என்ன பேசுகிறவங்கள என்ன பிரச்சனை கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு பார்க்குறதும் அதுக்கேற்ற சொல்கிறது தான் என் வேலை இன்னைக்கு. ஆமாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆப்ரேஷன் கஷ்டமாக தானே இருக்கும் இல்லையா? ஆப்ரேஷன் கஷ்டமாக இருக்கும். ஓரெல்லாம் மருந்து குடிச்சிட்டா பிரச்சனை இல்லை, கத்தியை வச்சா கஷ்டம்தான். இது கொஞ்சம் கத்தி தான், கத்தி மாதிரி தான் இருக்கும். ரைட். இங்கே ஒரு அண்ணன் வரான், அவனை ஒரு இடத்துல தலைவன்னு சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல ஒருவன் சொல்லியிருக்கு. ரைட். அவன் என்ன கேட்குறான் பாருங்க, வித்தியாசமாக கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து, ஆண்டோ எனக்கு சுகம் இல்லை, எனக்கு கண்ணு தெரியல, சுகந்தாங்க, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்கு, நிறைய கேட்டாங்க. இவன் என்ன கேட்கான்? உலகத்தில் உள்ள ஒன்றையுமே இவன் கேட்கவில்லை. ஜாக்கிரதை, கவனிங்க. உலகத்தில் உள்ள எதையுமே கேட்கலைங்க. எனக்கு நல்ல ஸ்மார்ட்டாக ஒரு ஆரோக்கியம் தாங்க, 10 பேர் அடிக்கணும் பலம் தாங்க, இல்லை. எனக்கு சொத்து தாங்க, வஸ்து தாங்க, இல்லை. இல்லை, நான் அதிகாரியாக வரணும், இல்லை. வேற என்ன கேட்டான்? நித்திய ஜீவனை. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அதுதான் கேட்குறான். தேவனுடைய ராஜ்யம், நித்திய ஜீவனை நான் அடையணும். அதுக்கு என்ன எனக்கு செய்ய போறீங்க? அதை நான் என்ன செய்யணும்? நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டேன். நல்லா புரிஞ்சுடுங்க. நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டேன். கவனிங்க, இன்னும் என்ன செய்யணும், இன்னும் என்ன குறைன்னு கேட்குறான் பாருங்க. கேட்டான் கேள்வி. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, இருக்கட்டும், கற்பனைகளை கைக்கொள். அவ்வளோதான் முதல் வேலை. இது சபைக்கு சொல்ல முக்கியமான காரியம். கற்பனைகளை கை கொள்ளுங்க, உபதேசங்களை கை கொள்ளுங்க, விசுவாசிங்க, நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்க. மாற்றம் இல்லை. அடுத்து இவன் சொல்றான், நான் எல்லாத்தையும் சின்ன வயசுல கடைபிடிச்சிட்டேன், இன்னும் என்ன செய்யணும்? அல்லேலூயா. இன்னும் என்ன செய்யணும்? அப்ப இயேசுவான பார்க்கிறாரு. ஒரு குறிப்பா சொல்றேன். ஓஹோ, இவனுக்குள் இருக்கிற விஷயம் வேற, இவனுக்குள் இருக்கிற அழைப்பு வேற. எல்லாரும் ஒரு காமன் ஒரு காலிங் அல்ல, ஒரு ஸ்பெஷல் காலிங் அவன்கிட்ட இருக்கு, ஒரு விசேஷ அழைப்பு அவன்கிட்ட இருக்கு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுட்டு சொல்றாரு, அந்த வாலிபன் 20ஆம் வசனம், அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் இடத்தில் என்ன குறை உண்டு என்று சொன்னான் என்று கேட்டான். இன்னும் இதெல்லாம் சின்ன வயசுல, இப்போ இல்லை, சின்ன வயசு, பல வருஷமா. அதான் கேட்குறேன், இன்னும் என்ன செய்யணும்னு. அதற்கு இயேசு 21, நீ பூரண சர்க்குணா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அநேகர் தவறக்கூடிய இடங்களை இந்த இடம் விளக்கி காட்டுகிறது. அல்லேலூயா. இவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை கேட்டவன், அதற்காக வாழ்கிறவன். ஆனால்
அவனுக்குள்ள தனிப்பட்ட அழைப்பிலும் தெரிந்து கொள்வதிலும் அவன் நிச்சயம் இல்லாதவன். அவனுக்குள்ள தனிப்பட்ட அழைப்பிலும் தெரிந்து கொள்வதிலும் அவன் உறுதி இல்லாதவன். அவனுக்குள்ள தேவனுடைய தனிப்பட்ட சித்தத்தை விட உலகத்தின் பொக்கிஷங்களை அவன் மேன்மையாய் கருதினவன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினவன். ஆனால் உலகத்தில் உள்ள தனக்கானவர்களை விட்டுவிட மனதில்லாதவன். அப்படியானால் உலகத்தில் நான் விரும்புறதெல்லாம் எனக்கு வேணும், சமுதாய சம்பிரதாயப்படி மேன்மையானவை, உயர்ந்தவை, அந்தஸ்து, பணக்காரன், செல்வந்தன், அதிகாரி, இதெல்லாம் எனக்கு வேணும், அதெல்லாம் இருக்கட்டு. அதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? வெளிப்படையாக நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அல்லேலூயா. டெய்லி கோயிலில் வந்து ஜெபம் பண்ணுமா சொல்லுங்க, வரேன். எல்லாம் இதெல்லாம் ஒட்டடையெல்லாம் அடிச்சு செய்யணுமா, வரேன். பாயெல்லாம் போடணுமா, வரேன். வெளியே கூட்டணுமா, வரேன். ஏதாவது கஞ்சி கொடுக்கணுமா, பழம் பண்ணுமா, எல்லாம் தான் வரேன். கஞ்சியை கொடுக்குறேன், டீ நான் கொடுக்குறேன். வேற என்ன செய்யணும்? இப்போ கூர்ந்து பார்க்குறாரு அவனை. உனக்கு சொத்து இருக்குல்ல, அது ஒரு பெரிய தடகல்லாம் இருக்கு. இது கல்லறை அடைச்ச கல் மாதிரி இருக்கு, அது அவருக்கு தெரியுது. அதனால தான் சொன்னார், அநேக தேவனுடைய சித்தத்தை இவனுடைய வாழ்க்கையிலே முறித்து போடுகிற, தடை பண்ணுகிற அந்த கற்கள் மாறணும். உன் சொத்து தான் போன பிரச்சனை. எல்லாத்தையும் விட்டு ஏழை கொடுத்துரு. எங்கள் சித்தப்பா பேரில், மாமா பேரில், மச்சான் பேரில், அக்கா தங்கச்சி பேரில் எழுதி வச்சது இல்லை, ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வாப்பா. அல்லேலூயா. ஏழை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன பின்பற்றி வா, உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். எவ்வளோ கொடுக்க சொன்னார் ஆண்டவருக்கு? 10ல் 1 இல்லை, 10ல் பாதி இல்லை, எல்லாத்தையும் விட்டுறா நீ. அல்லேலூயா. எனக்கு பார்க்க இல்லை, கரெக்டாக இருக்கும் வசனம். அதற்கு பின்பு என்னை பின்பற்றிவான்னு சொன்னார்ல, அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கு ஊழியம் செய்வா, உனக்கு அழைப்பதுதான் சொன்னார். பழையற்பாட்டில் ஊழியத்துக்குள்ள அழைப்புக்குள்ள இது அந்த இது காரியம் என்ன? எப்படி பின்பற்றணும்? அவனுக்கு உலகத்தில் சுதந்திரம் இல்லை. லேவிக்கு சுதந்திரம் கிடையாதுங்க. வீடு இடம் உண்டு. தேசத்தில் சுதந்திரம் இல்லை. வஸ்துக்கள் சொத்துக்கள், எனக்கு நாடு எனக்கு தேசம் சுதந்திரம் கிடையாது. அதை போல தான் புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரனுக்கு உலகத்தில் சுதந்திரம் இல்லைங்க. வஸ்து சொத்து அது இது. இது ஒரு ஊழியக்காரன் முன்ன சொன்னார், இது வருஷங்களாச்சு, எங்கள் வீட்டில் 125 பவுன் இருக்குன்னு. வருஷங்களாச்சு. நான் ஸ்தாபனில் இருக்கும்போது 125 பவுன். நான் தப்புன்னு சொல்லலை, அதை சொல்கிறேன், அவ்வளோதான். ஒரு 50 ஏக்கர் நான் வாங்கிட்டேன்னா அடுத்து உங்கள்கிட்ட ஆட்களை பார்த்தாலும் சிரிப்பேனே தவிர பேச மாட்டேன். அந்த சிரிப்பு, ஒரு நட, ஒரு உடை, ஒரு அலங்காரம், ஆகா எங்க பாஸ் பெரிய இதாங்க சொன்னாரு. எல்லாத்தையும் கொடுத்துருவாப்பா. இருந்தவனுக்கு போன்ற அழைப்புகள் தடை, ஊழியக்காரர் அழைப்புக்கு அதிக சொத்து தடங்க, அவனுக்கு பணம் தடங்க. அது அந்த காலத்தில் சொல்லுவேன். பணத்தை பார்த்தா எப்படி பாருங்க, அழகா சொன்னாங்க, பாம்பம் போல பாருங்க. பீரோ திறக்கும் போது பணம் கட்டு கட்டா கிடக்கட்டு. நீங்க பார்க்கறத பணமா பார்க்கக்கூடாது, நல்லவா சுற்றி கிடக்கணும் பாருங்க. வகையாம தொட்டு அதை எடுத்து பாருங்க, கடிச்சிடும். அதுதாங்க. அல்லேலூயா. நல்லா இருக்கா? கஷ்டமா இருக்கும். அவங்க யாராவது பணத்தை காணிக்கை கொடுக்காம சேர்த்துருவாங்க, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய நன்மைகள் இழந்து போவீங்க. ஆண்டவர் சொன்னதை செய்யுங்க, அதுக்கு மேல செய்யாங்க. சொன்னதை செய்யாமல் இருக்காது. அல்லேலூயா. அதான் இவனுக்குள்ள பிரச்சனை இதுதான். என்ன விட்டாலும் விடுவேன், பணத்தை விட மாட்டேன், சொத்தை விட மாட்டேன், என் சுதந்திரத்தை விட மாட்டேன், ஊழியம் செய்யறேன். அப்போ ஊழியம் செய்யறதுல எதுல இவனுக்கு மகிமை தேடுறான்னா, ஊழியம் செய்யறதுல உள்ள மகிமை தேடுகிறான், சொத்துக்களை அனுபவிக்க வைத்திருக்கிறான். அவன் என்ஜாய் பண்றது லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு சொத்து, பப்ளிக்கில் பேருக்கு ஊழியம். புரியுதா? அதுதான் அந்த பிரச்சனை. ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யவங்களால் கூடாது. முற்றிலும் விட்டுருப்பான். ஆண்டவர் பட்னியா போட்டுருவாரு. சொத்துக்களை விட்டுரு. அல்லேலூயா. அவங்க விட்டு பார்த்தாதான் தெரியும் அதோட மேன்மை. விட்டு பார்க்க வர கஷ்டமா இருக்கும், விட்டு பார்த்தா தெரியும். அப்ப இவன் இயேசுகிட்ட வந்தான். கடைசியில் எப்படி போனானா? 22 வசனத்தில் அவன் மிகுந்த
ஆஸ்தி, அவன் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்போ இடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவர் சொன்னார். ஆனால் இவர் எப்படி போனார்? துக்கமடைந்தவராய் போனார். இயேசுட வந்தாரா? ஒழுங்கா பேசினாரா? அழகா சூப்பராக பேசினார். இந்த இப்பொழுது இப்படி சொன்னார், சூப்பராக பேசினார். எனக்கு செய்யணும், அதை செய்யணும், இது செய்யணும், என்ன செய்யணும், அதெல்லாம் முடிச்சுட்டேன், இன்னும் என்ன செய்யணும்? கடைசியில் துக்கமடைந்தவனாய் போனார். இயேசுக்காக அதிகமாய் செய்கிறேன் என்று சொல்கிறவர்கள், செய்ய வாஞ்சிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள், இன்னும் என்ன உண்டு என்று சொல்கிறவர்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட கண்ணிகளிலே சிக்க வாய்ப்பு உண்டு. ஜாக்கிரதை. அப்போ இயேசுண்ட வந்தாங்க எல்லாரும் இடத்துல வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்னார். இயேசப்பா தள்ளல, இவனா போயிட்டான், வந்தவன் போயிட்டான். ஆமாம், முன்னாலே அப்படிதான் வந்தவங்க அவங்கள போயிட்டாங்க. அடுத்து பாருங்க, இன்னொன்று சின்ன ஒரு குறிப்பு சொல்கிறேன். மத்தேயு 20:24 வரை இருக்கும். மத்தேயு 20:24 வரை இருக்கும். இது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சதாங்க, வேற ஒன்று. இது ரொம்ப பெரிய, இது புது சத்தியம், புது கதையெல்லாம் கிடையாது. பழைய தான் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கா இல்லையான்னு கேட்குறேன். செபதேயின் குமாரனுடைய தாய் யோவான், யாக்கோபு அவருடைய தாய் இயேசுவாட்ட வாரான். பொதுவாக அந்த சகோதரிமார் யார்கிட்ட ஒரு அதிகாரிட்ட போனால் நேச்சுரல் ஒரு சிம்பதி இருக்கும். ஏன்னா ஒரு பொம்பளை பாவம், என்ன கஷ்டமோ, ஏன்னா அவங்க வீட்டில் இது கொஞ்சம் என்ன வித்தியாசமானவங்க தானே. ஆம்பளைலாம் அப்படி இல்லை, அவங்களுக்கு ஒரு சாணம் உண்டு, வித்தியாசம் இருக்கும். அங்கே ஆண்டர் கேட்டார், ஏம்மா வாம்மா, என்னம்மா நீ என்ன வந்திருக்க, உன் பிள்ளைகள் 2 பேரும் யார்ட்ட இருக்காங்க, ஏன் வந்திருக்கான்னு கேட்டிருப்பாரு. அப்போ சொன்னால் இயேசுட வந்தவள், கேளுங்க, வந்தது தான் அவரை பணிந்து கொண்டவள். சும்மா வந்து வம்புக்கு நஞ்சம் அப்படி நிற்கலை, நான் தான் நிற்கலை, அவரை பணிந்து கொண்டவள். அடுத்து சொல்கிறா, உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணணும். அழகாக பேசுகிறா பாருங்க, ஒழுங்காக பேசுகிறான், ஆசீர்வாதமாக, அதாவது ரொம்ப முறையாக ரீதியாக பேசுகிறான், நிதானமாக பேசுகிறான். வந்தாள், பணிந்து கொண்டாள், விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று பெர்மிஷன் பெற்றுக்கொண்டாள். எல்லாம் ஆரம்பம் ஒழுங்காக இருக்குது. அடுத்து சொன்னார், என்னம்மா வேணும் சொல்லு. அப்போ அடுத்து அவங்களுக்கு தெரியுமில்ல, சொன்னால் என்னை 2 பிள்ளைகள் இருக்காங்கல்ல. ஆமாம், 2 பேரும் யார்ட்ட தான் இருக்காங்க. ஆண்டவரே, அந்த 2 பேரும் நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் வருவீங்கள, ராஜாவாக இருப்பீங்கள்ல, வலது பக்கத்தில் ஒருத்தன் இருக்கணும், இடது பக்கத்தில் ஒருத்தன் இருக்கணும். அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு இன்னும் 10 பேர் இருக்காங்கன்னு ஏதாவது சிந்தனை வந்தா, பிரதர் நீங்கள் இது சர்வீஸ் டைமில் ரொம்ப பேசக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒரு கருத்து இருக்கும். நல்ல கருத்தை நீங்கள் சொல்கிறது பிறகு சொல்லுங்கள். 6 முடிஞ்ச சர்வீஸ் டைமில் இப்படி பேச ஆரம்பித்தா பலர் பேசிடுவாங்க. நீங்கள் வருத்தப்படுறாங்க, கருத்தாசிப்பார். நான் கேட்குறது நீங்கள் மனசில் பதில வச்சுருங்க. என்ற இது முக்கியமானது என்ற பிறகு சொல்லுங்கள். அப்போ பாருங்க, இந்த அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் 12 10 இருக்காங்கல்ல, அந்த எண்ணம் வந்தா வரல. ஒரு சிலருக்கு தங்கள் பிள்ளைகளை பற்றி எண்ணம் மாத்திரம்தான் இருக்கும், அடுத்தவங்களை பற்றி இருக்காது. புரிஞ்சுக்கிடுங்க. இங்கெல்லாம் நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்க. அடுத்தவங்களுக்கு பிள்ளைகளை முதல்ல அனுப்பினாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு சிலருக்கு இருக்கும். நாம் அப்படிப்பட்டவங்களாம் இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். ஏதோ ஒரு காரியம் இருக்குது, பிள்ளைகளுக்கு உள்ள காரியம், என் பிள்ளைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டேன் போதும், அடுத்த பிள்ளைக்கு எடுக்கலாம்ல, இல்லை என் பிள்ளைக்கு எடுத்துக்கிட்டேன் போதும். தங்க பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு தனி இடம். அடுத்தவங்க பிள்ளைகளை பற்றி நினைக்கிறதே இல்லை, அடுத்தவங்க பெற்றோரை பற்றி நினைக்கிறதே இல்லை, அடுத்தவங்களுடைய தேவையை பற்றி நினைக்கிறதே இல்லை. தங்க பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஒன்று சொல்லட்டா, முதல்ல மற்றவங்க பிள்ளைகள் நினைங்க, அடுத்தவங்க நினச்சி பாருங்கள். அதை நினச்சிக்கிட்டு தன்னுடைய காரியங்களுக்கு வாங்க. மற்றவங்களோட தேவையை முதல்ல முடிச்சுக்கிட்டு நம்ம தேவைக்கு வாங்க. இது பொதுவான கருத்து. அந்தந்த இடம் சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம அப்ளை பண்ணணும். ஆமாம், இந்த அம்மா நேர் சொல்கிறேன், எனக்கு என்ன அருள் செய்ய வேண்டும், அவங்க உட்கார்ந்துருக்கும்படி அருள் செய்யணும். அப்போ இந்த அம்மா இது அப்போ சொன்னார், ஏம்மா நீ கேட்டுக்கிட்டது என்னென்னே தெரியாமல் கேட்குறியம்மா நீ. அது அந்த பொம்பளைகளுக்கு புத்தி குறவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்னன்னு தெரியல. ஏன்னா புத்தி உள்ள பொம்பளை நிறைய இருக்காங்க. நீ கேட்குறது என்னென்ன உனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டார். ஏன்னா சில நபர்களுக்கு, அம்மாமாருக்கு இல்லை, நபர்களுக்கு, ஆண்களும் பெண்கள் எல்லாம் தங்களுக்கு என்ற ஒரு தேவை வரும்போது பொது நீதியோ உண்மையோ அல்லது ஏற்றதோ எதுவுமே அவங்களுக்கு தோன்றாது. தான் அவசியம் மாத்திரம் தெரியும். புரியுதானே சொல்றது? அல்லேலூயா. தனக்கு விருப்பமான ஒன்று வந்தா இது எல்லாருக்கும் தானே தேவை, ஒன்றும் வராது.
தனக்கு ஒரு தேவை இருந்தால் ஐயோ இது மற்றவங்களுக்கு நான் அந்த 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 குடும்பத்துக்கு இதை விட தேவையில்லை வராது. இந்த அம்மா அப்படி தான். இந்த அம்மா போல யாராவது இருக்கீங்களா? இருந்தால் கை தூக்குங்க. என்னடா பாஸ்டர் இப்படி கேட்டார். இருந்தால் தூக்குங்க, உங்களுக்கு விடுதலை கிடச்சிருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.